குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 9வது நாள் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ஹைதராபாத், சென்னை, ஹைதராபாத், நாக்பூர், இப்போ ஆக்ராவிலேருந்து நானிட்டல். இப்போ நானிட்டல் போகிற வழியில் ஒரு முக்கியமான ஒரு 4 பிளேசஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது வாய்ப்பு கிடைச்சா அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நிமிஷம்லாம் நானிட்டல் போயிடுவோம். நானிட்டலுங்கிறது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அது ஒரு சிட்டி. இப்போ தான் நம்ம ஒரு டெம்பரேச்சரை நம்ம ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு போகிறோம். அங்கே பெருசாக ஸ்னோ இருக்காது மேக்ஸிமம் சம்மரில். பட் இருந்தாலும் என்ன செய்யலாம், ஒரு 27 டிகிரிக்கு கீழே இருக்கலாம்ன்றதை எதிர்பார்க்கலாம். நம்ம நானிட்டல் போயிட்டு பார்க்கலாம். அது போகிற வழியில் மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் முக்கியமான ஒரு விஷயம், நான் இப்போ நம்ம உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஹத்ராஸுங்கிற சிட்டியை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவலில் அலிகரை நோக்கி இருக்கோம். நம்ம ராமேஸ்வரத்தில் கிளம்பும்போதே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம். நாக்பூர் வர்றதுக்குள்ளே நம்ம எங்கே இந்தியாவுடைய எல்லைக்கு போகிறோம் அப்படிங்கிறத வியூவர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்திருக்குன்னு சொல்லி சோஃபார் அது யாருமே இது வரைக்கும் சொல்லலை. இடத்துக்கு போகிறேன். அது ஃபைனலாக ஒரு இடம் சிம்லா. அந்த சிம்லாவுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ளே வியூவர்ஸ் கண்டுபிடிச்சி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை ஒரு 10 பேரில் செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம அந்த பவுண்ட்ரியிலேருந்து வாங்கி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்றைய முந்தைய தினம் இந்த பஹல்காமில் நடந்தக்கூடிய டெரர் அட்டாக்கு அது யாராலும் மன்னிக்க முடியாது. ரெண்டாவது வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 28 உயிர்கள் அநியாயமாக பலியாக்கப்பட்டிருக்கு. யார் செஞ்சிருந்தாலும் அது தப்பு தான், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன். அது மனித உயிர்களை கொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. பட் இருந்தாலும் தொடர்ந்து இது உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அசால்ட்டாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவுறது அவனுடைய உயிர் போகிற வரைக்கும். ஆனால் அந்த உயிர் அநியாயமாக போகிறத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இருந்தாலும் அந்த செயலை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சி தண்டிக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கு முக்கியமாக இந்திய உள்துறை அமைச்சகமும் போலீஸும் இராணுவமும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டூரிஸ்டுகளுக்கும் உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய டூரிஸ்டுகளுக்கும் முக்கியமாக பாதுகாப்பு கொடுத்து அவங்கள டூரிசத்தை பீஸ்ஃபுல்லாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடை இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தி அதை நம்மளை பாதுகாப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ரெண்டாவது அந்த 28 நபர்கள் உயிரிழப்புக்கு உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அஞ்சலி செலுத்திக்கலாம். அவங்க அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்களுடைய மற்ற அந்த எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அந்த மதத்தை சேர்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் உண்டான வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இறைவனுடன் பிரார்த்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். அதனுடைய என்ட்ரன்ஸ் இது பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இது உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலே. இப்போ நீங்கள் இதில் உள்ள அடுத்த வீடியோவில் நான் உள்ளே காட்டுறேன். இதில் எல்லா ஸ்டடீஸுமே இருக்குது, இன்க்ளூடிங் இன்ஜினியரிங், மெடிசன் எல்லாமே இருக்குது. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இது நிறைய ஸ்காலர்ஸை உருவாக்கியிருக்கு. வாய்ப்பு இருந்ததுன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி என்ன செய்யுங்க, நீங்களும் படிக்கலாம். இதில் ஒரு பெரிய ஜும்மா மஸ்ஜித் இருக்குது. அது இந்த யூனிவர்சிட்டி கட்டும்போதே கட்டப்பட்டது. இப்போ இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் சமீபத்தில் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து அந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்னுடைய வழக்கு தீர்ப்பாயிருக்கு. அது வேறு வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா படிக்கலாம். இதுக்கு உண்டான பிரகாசமான உங்களுக்கு உண்டான எதிர்காலம் இருக்குது. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு என்ட்ரன்ஸ், மஸ்ஜிதுக்கு போகிற என்ட்ரன்ஸு. பட் இன்றைக்கி பூட்டி இருக்கிறதுனால நம்ம உள்ளே போக முடியல. அதில் தெரியுது பாருங்கள்,
அதுதான் வந்து ஜாமா மஸ்ஜித். நான் சொன்ன ஜாமா மஸ்ஜித் இது பிரிட்டிஷ் காலத்திலேயே உருவாக்கப்பட்டு இது ஒரு பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டியாக இருக்குது. பார் ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த அலிகர் கோட்டைக்கு வந்திருக்கோம். இந்த அலிகர் கோட்டையினுடைய வரலாறு என்னென்னா 15ஆம் நூற்றாண்டில் இப்ராஹிம் கான் லோடி அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் மாதவ்ராவ் சிந்தியா அப்படிங்கிற ஒரு அரசரால் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, கைப்பற்று அவரால் நடத்தப்பட்டிருக்கு. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய பட்டாலியன் ஃபோர்ஸுக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்காக ஆயுத பயிற்சி இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டதாக இங்கே சொல்கிறாங்க. இது உள்ளுக்குள்ளே தான் அந்த நேரோ ஒரு இதாக இருக்குது. என்ட்ரன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இல்லை. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அவங்க தான் இதை மேனேஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த இருக்கக்கூடிய கோட்டை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து மற்ற கோட்டைகள் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியல. பட் உள்ளே வந்து டேமேஜ்டு பார்ட்டாக இருந்திருக்கலாம். நம்ம வரலாறை படிக்கும்போது வந்து இது ரொம்ப டேமேஜ்டு பார்ட்டுன்னு தான் சொன்னாங்க. பட் உள்ளே போய் வேற என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் இதன் மூலியமாக பார்க்கலாங்கிறத உள்ளே பார்த்துக்கலாம். வந்து சுவர்கள் விழுக்கு போட்டு இது பண்ணாலும் இங்கே கோட்டைங்கிறது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டனாக வச்சுருக்காங்க. அதிலும் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொட்டானிக்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டனை வந்து பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி வந்து கோட்டைகள் எங்குமே இல்லை. நம்ம சுற்றிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டோம். இங்கே கோட்டை இல்லை. அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து கார்டனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தேடினதில் என்டையர் பரப்பளவுலையும் வந்து எந்த பில்டிங் இல்லை. எக்ஸிஸ்டிங் இந்த ஒரே ஒரு பில்டிங் மட்டும்தான். அது மேலே உள்ள அந்த ஒரு அமைப்பை பார்த்தா ஒரு பழைய கோட்டை மாதிரி தெரியுது. அதுவும் சமீபத்தில் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குமே தவிர அந்த 15ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு எந்த விதமான தடயமும் ஃபுட் பிரிண்ட்டும் இல்லை. 18ஆம் நூற்றாண்டோ 17ஆம் நூற்றாண்டோ எந்த விதத்துலையும் வந்து இந்த ஃபுட் பிரிண்ட்டே இங்கே கிடையாது. பட் கோட்டைங்கிற ஒரு இடத்த காட்டுதே தவிர அந்த கோட்டை எக்ஸிஸ்டிங்காக வந்து இந்த ரியலாக இங்கே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியை உங்களுக்கு என்ட்ரன்ஸோடு சுற்றி காட்டினேன். அதுக்கப்புறம் அலிகர் ஃபோர்ட் போனோம். இப்போ நம்ம வந்து என்னென்னா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மௌலானா ஆசாத் லைப்ரரி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஜஸ்ட் வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வெப்சைட்டில் தேடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லைப்ரரி எப்பன்னா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு, நம்ம அபுல் கலாம் ஆசாத், கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பேரில் இந்த லைப்ரரியை உருவாக்கியிருக்காங்க. இந்த லைப்ரரியுடைய மொத்த இது என்னன்னா 4.75 ஏக்கர். ஏசியாவிலேயே பிக்கெஸ்ட் லைப்ரரி இந்த யூனிவர்சிட்டி. ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பெரிய லைப்ரரி இருக்குன்னா ஏசியாவிலேயே அது இது மட்டும்தான். இப்போ வரைக்கும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோடைய புக்ஸ் வந்து அப்டேட்டடு உள்ளே வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே புஸ்தகங்கள், படிக்கக்கூடிய நோட்ஸு எல்லாமே ஸ்காலர்ஸோடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கேருந்து படிச்சுட்டு நிறைய ஸ்காலர்ஸ் வெளியில் இருக்காங்க, அரசியல்வாதிகள் வெளியில் இருக்காங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் பர்டிகுலராக அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும்னு விரும்புனா நீங்கள் இதனுடைய ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு அதனுடைய வெப்சைட்டில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணும். ஏன்னா என்டையர் காம்பஸும் வந்து ஒரு 500 ஏக்கருக்கு மேலே. அப்போ அதில் வந்து ஒரு 1% தான் இந்த லைப்ரரியோட இது இருக்குது. இது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்டே இருக்குது. குண்டூசிலேருந்து ஏரோப்ளான் வரைக்கும் சொல்லுவாங்களா, அதே மாதிரி எம்பிபிஎஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஸ்கூலும் இருக்குது. ஸ்கூல்ல இருந்து பியூசின்னு சொல்லுவாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், அதாவது +1க்கு அப்புறம் 10th அப்புறம் ஒரு 2 வருஷம் படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து காலேஜ். எல்லா வசதிகளும் இங்கே இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை ஒரு ஆப்ஷனாக எடுத்து இந்த ஒரு நல்ல ஒரு ஓல்டு ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து காலேஜ் முடித்தவங்களா இருந்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு வாங்க.
ஸ்கூல் முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னச்சுன்னா இந்த காலேஜை யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. எய்ம்ஸ்க்கு அடுத்து இந்த காலேஜ் தான் வந்து மெடிக்கல்லையே வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க டெல்லியில், யூபியில். இப்போ நம்ம வந்து சம்பல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு மாவட்டத்தை உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம கடக்கிறோம், ஆன் தி வே டு நானிட்டாலுக்கு. இப்போ இந்த ஊரினுடைய இந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஃபேமஸ்ஸு 90s கிட்ஸ்க்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். இந்த சம்பல் பள்ளத்தாக்கில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. அது ஒரு ஃபேமஸான ஒரு டெரர் உமனை வந்து இங்கே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. என்னன்னா அவங்க பேர் பூலான் தேவி. பூலான் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து தேவிங்கிற ஒருத்தவங்க, அவங்க வந்து ஊர் மக்களால், அவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டினால, லோயர் கிரேட் கம்யூனிட்டினால ஒதுக்கப்பட்டு அவங்களால வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஹராஸ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து கொள்ளை சம்பவங்கள்லாம் இந்த பள்ளத்தாக்கில் நடத்தினதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பூலாந்தேவிங்கிறவங்க சரண்டர் ஆகி போலீஸில் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் திரும்ப எம்பி ஆகி மீண்டும் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த இதுக்கு பேர் போன டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த சம்பல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசில். நம்ம ஊரில் கரும்புச்சாறு ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கும், இங்கேயும் ஸ்டாண்டர்டாக இருக்கு. ஆனால் வந்து மொபைல் கரும்புச்சாறு இப்போ இந்த ஊர்ல வந்து பண்றாங்க. आपका नाम क्या है? राजू. அவருடைய பேர் ராஜு. एक दिन का कितना पैसा बनेगा? 3000. ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபாய் சம்பாதிக்கிறான் அந்த மொபைல் கிரைன்ல. பேசாம நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வச்சிடலாம் போல தெரியுது. பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு நல்ல பர்பஸ். இது ஒரே இடத்துல மக்கள் வந்து வாங்காம மக்கள் இருக்கிற இடத்துல போய் வாங்குற மாதிரியான ஒரு இது பர்பஸா இருக்குது. இப்போ இதுல முக்கியமா என்னன்னா வந்து இந்த சைட்ல வந்து ஒரு மசாலா, சாட் மசாலா போடுவாங்க. அந்த சாட் மசாலா போடாம வெறும் ஐஸ் கரும்புச்சாறு மட்டும் போட சொல்லியிருக்கிறோம். அது இப்போ ரொம்ப தர்றோம், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கு. குடிச்சு பார்ப்போம். ரெண்டு இது நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. பட் இருந்தாலும் நம்ம ஊர் டேஸ்ட் வரல. அந்த டிராக்டர்ல நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை பார்த்தோம். என்னன்னா அதுல கல் ஏத்திட்டு போறாங்க, அதுக்கு மேல ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிராக்டர்ல ஸ்பீக்கர் பிக்ஸ் பண்ணிருக்கு. நம்ம ஊர்ல உள்ளுக்குள்ளதான் இருக்கும், இந்த ஊர்ல பாருங்க வந்து ஸ்பீக்கர் வந்து வெளியில பிக்ஸ் பண்ணி எவ்வளவு என்ஜாய்மெண்டா வந்து இவ்வளவு வெயிலையும் போயிட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா வந்து என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இந்த மக்கள். இந்த வெயில்லையும் அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு இந்த ஊர்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து எலக்ட்ரிக் சார்ஜர்ல இங்கேருந்து கரண்ட் எடுத்து சமைக்கலான்ட்டு இருந்தோம், அது சொதப்பிருச்சு. இப்போ அலிகாரில் வந்து நமக்கு புதுசாக ஒரு அடுப்பு சிலிண்டர் கிடச்சிருக்கு. இது மொத்தமாக கேஸ் 4 கிலோ, இது கம்ப்ளீட் செட்டப்போடு சேர்த்து 1000 ரூபாய் சொன்னாங்க. ரொம்ப கம்மி பண்ணி ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி 950 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம், இதில் மத்தியான சாப்பாடை சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஆன் தி வே டு நானிட்டல்ல சில விஷயங்களை பார்க்கலான்னு காலையில் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு 3 இடத்த ஒரே இடத்துல நம்ம பார்த்துட்டோம். என்னென்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே மஸ்ஜித், லைப்ரரி அண்டு ஃபோர்ட்டு. இப்போ நம்ம ஆன் தி வேல இன்னொரு இடம் வச்சுருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேம் ஒண்டர்லேண்ட் வாட்டர் கிங்டம். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒண்டர்லா மாதிரி தான் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்தால், இங்கே என்னென்னா வந்து 6 o'clock அந்த வாட்டர் பார்க் முடிஞ்சிருது. வாட்டர் தீம்ஸு, வாட்டர் கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது. ஆனால் 6 o'clock 8 o'clock வரைக்கும் பார்க்கிங், அந்த லைட்டு, அந்த ராட்னம், அந்த வீல்ஸ் இதெல்லாம் வந்து 6 to 8. அதனால் இப்போ நம்ம வந்தது ஆல்மோஸ்ட் 5:30 ஆயிடுச்சு. ஒரு ½ an hour நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த வாட்டர் பார்க்கை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. வாட்டர் வந்து நம்ம ஜீஸ்லிங்கை வந்து நம்ம ஃபன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிறது தான். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து இங்கே வந்து நம்ம வாங்கலை, இப்போ பார்க்கல, வரலை. பட் நம்ம வந்து இதை மொராதாபாத்தை வந்து ஆன் தி வே டு நானிட்டலை டச் பண்ணிட்டு போகிறதுனால இது ஒரு
ஆப்ஷனாக வச்சுருந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறமும் வந்து நமக்கு அந்த டைம் பத்தலை, அதனால் உள்ளே போக முடியலை. பட் அதனால் வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக இதில் வந்து ஏமாற்றம் இல்லை. இது எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆக்ரா டு நானிட்டல் பயணத்தில் இப்போ நம்ம வந்து நானிட்டல் வந்துட்டோம். இப்போ டைம் வந்து 11 மணி இரவு. இங்கே பக்கத்தில் வந்து தேடி லேக்குக்கு ஏற்றாப்புல ஒரு ரூமும் போட்டாச்சு. லேக் வியூ ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நல்லாயிருக்கு. வந்து இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளை கழிச்சு வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து அடுத்த பயணத்தை நம்ம தொடர போகிறோம். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் திஸ் சேனல். நாளைக்கு வந்து நானிட்டலை நம்ம முழுமையாக காலையில் சுற்றி பார்ப்போம்.